ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த ரெசிபி வந்து நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ஸோ உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. ஈவினிங் குழந்தைங்களுக்கு எதாவது செஞ்சு கொடுக்கலான் இருந்தப்போ சரி இன்றைக்கி டோனட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் செஞ்சுருந்தேன். டோனட் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதை வந்து லேசாக சூடாக்கி எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். அது வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வரட்டும். 2 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளவர் மைதா இருக்குல்ல, அது சேர்த்துருக்கேன். அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு ஃபர்மெண்டாக வச்சுருந்தோம்ல ஈஸ்ட் மில்க், அதையும் இதில் சேர்த்துருக்கேன். இது ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் ஃபர்மெண்ட் ஆகிறது. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண விட்டுறலாம். நான் இன்றைக்கி என்னோடய ஸ்டாண்ட் மிக்சரில் தான் டோனட்டுக்குள்ளே மாவு பசிஞ்சிருந்தேன். ஸோ வந்து கையில் பசிகிறதா இருந்தால் ரொம்ப நேரம் எடுக்கும். இதில் ரொம்ப குயிக்காகவே பண்ணி கொடுத்துருச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக பசிஞ்சாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே ஒரு 1 ஹவருக்கு விட்டுறலாம். 1 ஹவருக்கு அப்புறமா இந்த மாதிரி விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹோல் மாதிரி வரும். ஸோ வந்து இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு ரோலிங் மேட்லேயோ இல்லைனா கவுண்டர் டாப்லேயோ நல்லா ஆல் பர்பஸ் ஃப்ளவர் தூவிட்டு அந்த ஃபர்மெண்டான மாவை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஒரு ரோலிங் பென் வச்சு நல்லா ரோல் பண்ணிவிட்டு, கொஞ்சம் திக்காக இருக்கணும் மாவு, ரொம்ப தின்னாக ரோல் பண்ணிடாதீங்க. நீங்கள் நான் பண்ணுறீங்கள பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு ரோல் பண்ணிவிட்டு நான் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த டோனட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும்ல, அதுக்காகத்தான். ஸோ வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக பவுல் இருந்துச்சா நல்லாயிருக்கும். அது மிடில் ஒரு ஹோல் மாதிரி போடணும்ல, ஸோ அதுக்காக ஒரு குட்டி இது எடுத்திருக்கேன். நீங்கள் பாட்டில் கேப் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து டோனட் ஷேப்பில் வந்து கட் பண்ண தெரியும்ல, ஸோ இதே மாதிரி பண்ணி எடுத்துட்டு என் பொண்ணு வந்து மிடில் இந்த மாதிரி ஹோல் மாதிரி போடுறேன் டோனட்டுக்கு, அது இல்லாமலும் பண்ணி கேட்டிருந்தா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ரோல் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்த அந்த டோனட் மாவு இருக்குல்ல, அதை வந்து ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த டோனட்டில் மிடில் கட் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதை தான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதே அழகாக பால் மாதிரி வந்துச்சு. இப்போ இங்கே யூஏயில் மறுபடியும் ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டுருக்குது. ஸோ குழந்தைங்க வீட்டில் தான் இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக எல்லா குழந்தைங்க டோனட் பிடிக்கும்ல, ஸோ வீட்டிலே வந்து சூப்பராக பண்ணி கொடுங்க. ஃபஸ்ட்டு குட்டி குட்டி பால்ஸ் ஃப்ரை பண்ணியிருந்தேன்ல, பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவல் டோனட் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே வீடு ஃபுல்லாகவே அவ்வளோ மனமாக இருந்துச்சு. குழந்தைங்க வந்து கிச்சனுக்கே வந்துட்டாங்க. ஸோ அவங்க டேஸ்ட் பண்ணி கொடுத்தேன். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு டோனட்டு. டோனட் ஃப்ரை பண்ணிவிட்டு டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி டாப்பிங்ஸ் பிடிக்குமோ அதை பண்ணி கொடுங்க. நான் இன்றைக்கி சின்னமனும் சுகரும் மிக்ஸ் பண்ணி அதை டாப்பிங்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்தேன். அப்புறம் வந்து சாக்லேட்டும் டிப் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.